மாமா சின்ன வயசுல சிட்டிலேயே தான் வளர்ந்தீங்க, கிராமத்தை பார்த்ததே இல்லைல்ல? என்ஜாய் பண்றீங்களா? அம்மா கூட வந்திருந்தாங்கன்னா என்ஜாய் பண்ணிருக்கலாம். அத்தை மாமாவை தேடி வரணும்னா ஒரு வழிதான் இருக்கு. என்னது? உன் கல்யாணம். யாருன்னா இருக்காங்களா? அப்படின்னா? அதான் கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தாங்க காலேஜ்ல. மேபி இப்போ கல்யாணம் ஆயிருக்கும். அப்படின்னா எனக்கு ஒரு 10-15 பேர் இருந்தானுங்க. அதான் சாரி, 10-15 பேர் சுத்திட்டு இருந்தானுங்கன்னு. இப்ப யாரும் இல்லையா? சென்னையில பொண்ணுங்கெல்லாம் ஃபாஸ்ட்னு சொன்னாங்களே, இவ்ளோ வீக்கா? இல்ல, இந்த மாதிரி தான் பொண்ணு வேணும்னு ஏதாவது ஆசை இருக்கா? நான் கொஞ்சம் ஹைட் இல்ல, ஆவரேஜ் ஹைட் இருக்கிற பொண்ணுன்னா பெட்டரா இருக்கும். நீ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்துட்டு பொண்ணு கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்தா எப்படி ஒர்க் அவுட் ஆகும்? பொண்ணு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்தா தான் எல்லாம் ஒர்க் அவுட் ஆகும். புரியுதா? இன்னும் வேற ஏதாவது இருக்கா? படிச்ச பொண்ணுனா பெட்டரா இருக்கும். என்ன பெட்டரு? அந்த படிப்பை சாப்பிட போறியா? படிச்ச பொண்ணை கட்டினா நீயும் படிச்சிருக்க நானும் படிச்சிருக்கேன்னு டெய்லி சண்டை போட்டுட்டே இருப்பீங்க. பிறக்கிற குழந்தைங்களுக்கு ABCD 1 2 3 சொல்லி கொடுக்க தெரிஞ்சா போதும். கொஞ்சம் மூளை யூஸ் பண்ணியா? இன்னும் வேற ஏதாவது இருக்கா? யாரும் இல்லாத பொண்ணுன்னா அம்மா அப்பா நல்லா பாத்துக்கணும் என் ஃபீலிங். சர்வ நாசமாயிடுவ. யாருமே இல்லாத பொண்ணுனா நமக்கும் யாரும் வேணாம்னு சொல்ல ஆரம்பிச்சிருவா. இதே சொந்தக்காரங்க நடுவுல வளர்ந்த பொண்ணா இருந்தா அன்பும் பாசமும் தெரிஞ்சு உன்னையும் உங்க அம்மாவையும் நல்லா பாத்துப்பா. கல்யாணங்கிறது வாழ்க்கையில ஒரு தடவை தான் வரும். ஒரு சான்ஸ் கிடைச்சா வாழ்க்கை மொத்தம் இங்க வச்சு பாத்துக்கிற மனுஷங்க கிடைக்கணும். கரெக்டா சொன்னேனா? அது சரி, உன் லவ் ஸ்டோரி என்ன? நீ அந்த லூஸ் லவ் பண்றீங்கன்னு வீட்ல சொல்ல வேண்டியதானே? ப்ராப்ளம் என்ன? என்ன நாகராஜ் மாமா கூடவா லவ்வா? ஐயோ, என்கிட்ட சொன்ன மாதிரி அவர்கிட்ட சொல்லிடாதீங்க. நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்ட தெரிஞ்சு மனசுடைஞ்சு செத்து போயிடுவாரு. அவன் ரொம்ப நல்லவன். என்னதான் இருந்தாலும் சின்ன வயசுல இருந்து நான் தூக்கி வளர்த்தான் ஒரு பைத்தியக்கார முட்டாள். சாக்லேட் எனக்கு வேணாம், நல்லா இருக்கு. இந்த ஜனங்களுக்காக தானே தேவானிக்கு அதுல கையெழுத்து போட மாட்டேன்னு சொன்னா. விடியறதுக்குள்ள மண்ணோட சாம்பலா போயிடும். அப்ப என்ன பண்றாங்கன்னு பாப்போம். டேய் ஏய் யாரா அது? டேய் டேய் யாரா அது நீங்க? டேய் 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 வாங்க எல்லாம் வாங்க. யாரோ நெருப்பு வச்சுட்டு வராங்க. வாங்க. டேய் 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 எல்லாம் தண்ணி எடுத்து ஊத்துங்கடா. ஊத்துங்கடா டேய், நல்லா ஊத்துங்கடா. ரெண்டு வீட்டோட பகை 2 ஊரோட பகையா மாறக்கூடாதுன்னு 20 வருஷமா பிரச்சனை வரக்கூடாதுன்றதுக்காக ஒதுங்கி வாழறோம் சார். அவங்க பகையோட எங்க வீட்டுக்குள்ள வந்தாலும் மனசு கஷ்டப்படுறமே தவிர திரும்பவும் அவங்க வீட்டுக்கு கத்தி எடுத்துட்டு போனதில்ல சார். நேத்து ராத்திரி மட்டும் சரியான நேரத்துக்கு போய் அணைக்கலன்னா ஊரே சுடுகாடு ஆயிருக்கும் சார். சமையல் பண்ணதான் தெரியும்ல, அதுல எவனாவது குடிச்சிட்டு எரிச்சிட்டு இருந்திருப்பாங்க. கூடவே தான் படிச்சவர் இருக்காருல்ல, இந்த மாதிரி பண்ணா இன்சூரன்ஸ் வரும்னு சொல்லியிருப்பாரு. அதான் கொஞ்சம் கூட யோசிக்காம பார்த்த வச்சுட்டானுங்க. பாருங்க சார், சின்னவங்க பெரியவங்க தெரியாம இவங்க சொன்னாங்கிறதுக்காக எங்களை எல்லாம் இங்க கூப்பிடக்கூடாது. பண்ணக்கூடாதது கூட பண்ண தோணும். சாரி தேவா சார், இது அவங்க தான் பண்ணாங்கன்னு எனக்கும் தெரியும்.
ஆனா எதுவும் பண்ண முடியாத சூழ்நிலை. உதிக்கிற சூரியன் கூட அழுத்து போய் சாயந்தரம் மறைஞ்சிருமா சார்? ஆனா இவங்களோட கோவம் எப்ப தீரும்னு தெரியல சார். வரேன் சார். கூட இருக்கிறவங்க செத்தா பழிவாங்க கத்தி எடுத்துட்டு வெட்ட வருவாங்கன்னு பார்த்தேன். இப்படி பொம்பளை மாதிரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வருவாங்கன்னு நினைக்கல. இந்த தடவை வீடுகள்ல தான் எரிஞ்சது. ஆனா வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க எல்லாம் எரிஞ்சா அதுக்கப்புறம் எங்க போவாங்க? மனுஷனை மிருகமாடாது. என்ன மிருகம் சொல்ற? ஜெய் எங்க போற? வச்சு செஞ்சுட்டு என்னடா பிடிக்கிறது? உன் ஊருக்கு வந்து உன் கழுத்தைய பிடிச்சிட்ட. நீ அந்த ஊருக்கு வரணும்னா ஸ்கெட்ச் போட்டு தான்டா வரணும். நான் நினைச்ச அந்த ஸ்கெட்ச்லயே உன்னை தூக்க வேண்டாம். ஜெய், எங்க போயிட்டு வர? பக்கத்துல யாரோ தெரிஞ்சவங்க இருக்காங்கன்னு சொன்னா அந்த ஒரு முறை போய் பார்த்துட்டு வந்தலான்னு போனோன்னு. ஊர்ல கொஞ்சம் நிலைமை சரியில்லை. இங்க ஒரு சின்ன பிரச்சனை. நீ ஏதோ ரிலாக்ஸ் பண்ணலாம்னு இங்க வந்திருப்ப. இந்த டைம்ல நீ இங்க இருக்கிறது நல்லதில்ல. அந்த ஊர் ஆளுங்களுக்கு நீ எப்படி இருப்பன்னு கூட தெரியக்கூடாது. உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா அப்புறம் உங்க அம்மா என்ன ஜென்மத்துக்கு மன்னிக்க மாட்டா. நீ கிளம்பு. சரிங்கப்பா. சின்ன வயசுல இருந்து அவளை பாத்துக்கிட்டே வளர்ந்தேன். என்ன விட்டுட்டு இப்ப எங்கடா போறா? ஏண்டா இப்ப அவ எங்க போறான்னு நினைக்கிற? வேலை செய்யறதுக்காக தானே போயிட்டு இருக்கா. அவ படிச்ச படிப்புக்கு கலெக்டர் வேலையா கிடைக்கும். அவன் கிட்ட இருக்கிறது என் கிட்ட என்ன இல்ல. ரெண்டு பேருக்கு என்ன வித்தியாசம்? வித்தியாசம் என்ன வித்தியாசமா? உட்காருங்க. என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஆமாமா, தெரிஞ்சுக்கிட்டா நல்லது. அவரு ஹைட் என்ன இருக்கும்? போட்டு போட்டா என் ஹைட்டுக்கு வருவான். கண்ணை என்ன காக்கா பிடிச்சிருச்சா? அவன் சேர்ல உட்கார்ந்தானா நீ நிக்கிறதுக்கு சமண்டா. முதல்ல அந்த ஹைட் விட்டுதல. அப்புறம் கலரு? அவரு கலருக்கு என்னடா? என் கலர் கூட நல்லாதான் இருக்கு. உன் கலரா? பாக்குறதுக்கு கொஞ்சம் கருப்பு. விட்டுருங்க, அதை விட்டுருங்க. நெக்ஸ்ட் வேற படிப்பு. உட்கார் 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 உட்கார். இவனுக்கு அது சுத்தமா இல்ல. விட்டு நெக்ஸ்ட் வேலை. உட்காரியா? ஆளாளுக்கு எந்திரிச்சு போறீங்க. யோ, படிக்காம எப்படியா வேலை கிடைக்கும்? எப்பற வரும்? அதான் தெரியுதுல்ல. வேலையை பாரு. விடு விடு, நெக்ஸ்ட் சொல்றா. இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துட்டா வேற என்ன இருக்கும்? நீ ஒண்ணு செய்டா, நேரா பொண்ணு கிட்ட போ. எல்லா விஷயத்தையும் சொல்லிடு. உன் பிரச்சனையை முடிஞ்சு போயிடும். மனுஷன் வாழறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும். இந்த வீட்டோட கௌரவத்துக்காகவும் இந்த ஊரோட மரியாதைக்காகவும் போக வேண்டிய உயிர் அது. அந்த உயிர் நம்ம ஊருக்கே வந்து அவன் எப்படா வந்தது தைரியம்? அவனோட புள்ள தேவாவோட பையன். ஜாக்கிரதையா இருக்கணும்னா அவனோட நிழல் இந்த ஊர்ல பட்டா கூட நம்மளால தாங்க முடியாதுன்னா அவன் நம்ம எல்லாரையும் உண்டு இல்லைன்னு பண்ணிடுவான். எங்க இருக்காவா? சென்னையில அவங்க அம்மா கூட தான் இருக்கானா. இந்த ஊரை சுத்தி பார்க்கறதுக்காக வந்திருக்கான். ரத்தம் சுண்டி போயிருக்கிற அந்த ஊர்க்காரனுங்களுக்கு இவன் தைரியம் கை கொடுத்துச்சுன்னா அவனுக்கு ரத்தம் சூடாயிடும். அந்த தைரியம் சென்னையிலேயே செத்து போனடா. தினமும் போன் பண்ணிட்டே இரு. அப்பா, இவ ஒருத்தன் வேணும். உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். ஊருக்கு கிளம்பும்போது என்ன பேச்சு? சீக்கிரம் சொல்லு.
எப்படி சொல்றது, எங்க இருந்து சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அது எனக்கு நினைவு தெரிஞ்சதுல இருந்து நான் உன்னை பார்த்து தான் வளர்ந்தேன். என் மனசு எப்பவும் உன்னையே சுத்தி சுத்தி வருது. இத சொல்றது சரியா தப்பான்னு எனக்கு தெரியல. உன் பர்சனாலிட்டி, உன்னோட பியூட்டி என்ன அப்படியே ஆட்டி படைக்குது. யாருக்கு பிடிச்சிருக்கோ இல்லையோ, விசித்திரமா இருந்தாலும் நம்ம ஈகோ ஜோடி செமையா இருக்கும். I love you. I love you. I love. I love you, மாமா. சும்மா தான் சுத்துறேன்னு நினைச்சேன். நீ வேற மாதிரி தான் சுத்திட்டு இருக்க. தோலை உரிச்சிரும். இவ சென்னைக்கு போறதுக்கு பிளான் போட்டா, இல்லனா இவ படிச்ச படிப்புக்கு அங்க என்ன வேலை? மெண்டல கூட்டு போறீங்களா? உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா போகுது தம்பி? போயிட்டு வரேன்ப்பா. அம்மா நான் போயிட்டு வரேன். நாகராஜ் மாமா ஜாக்கிரதையா இருங்க. பாய். நீங்க இப்பவும் பார்க்க அக்கா மாதிரி இருக்கீங்க. மாமா மட்டும் இப்ப உங்களை பார்த்தாரு சொக்கி போயிடுவாரு. அது சரி, மாமா ஆபீஸ் கிளம்பிட்ட மாதிரி இருக்கு, போய் பாரு. வெண்ணிலா, ஊர்ல இன்னும் கலவரம் நடந்துட்டு தான் இருக்கா? மாமா இருக்கும்போதா? சண்டை கிண்டன்னு யாரா சொன்னா கொன்னுடுவாரு. எல்லாரும் அவரு மாதிரியே அமைதியா வாழ்ந்துட்டு இருக்காங்க.